மானஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய இன்ப ஜீவிதம், அத்தியாயம் 15. மயக்கம் தெளிந்து சுற்றுமுற்றும் பார்த்தான் இளமாறன். தன் கை கால்கள் கட்டப்பட்டு இருப்பதை உணர்ந்தான். வாயிலும் துணி வைத்து அடைத்திருந்தார்கள். யார் இதையெல்லாம் செய்தது என்று அவனுக்கு தெரியும். ஆனால் ஏன் இதையெல்லாம் செய்தான் என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே சத்தம் கேட்டது. திரும்பி பார்த்தான். இன்பரசன் அவனை நோக்கி வந்து கொண்டு இருந்தான். அவன் கையில் ஒரு கிளாஸ் இருந்தது. என்ன அது என்று யோசித்து கொண்டிருக்கும் போதே இளமாறனின் அருகில் நெருங்கிவிட்டான் இன்பரசன். ஒரு கால் முட்டியை மட்டும் மடக்கி அவன் முன் அமர்ந்தவன் வாயின் மேல் விரலை வைத்து எச்சரித்தான். சத்தம் போட்ட கொன்னுடுவேன் சொல்லிவிட்டு அவன் வாயில் இருந்த துணியை எடுத்தான். அவன் எச்சரிக்கவில்லை என்றாலும் சத்தமிடும் நிலைமையில் இளமாறன் இல்லை. ஏனெனில் அவனிடம் வாங்கிய அடிகள் அவன் பலத்தை அப்போதே புரிய வைத்து விட்டிருந்தது. தான் கத்தினால் ஒரே அடியில் தன்னை மயக்க நிலைக்கு அவன் எடுத்துச் சென்று விடுவான் என்று அறிந்திருந்தான். அதனால் அமைதியாகவே அவன் முகத்தை பார்த்தான். தன் கையில் இருந்த கிளாஸை அவன் வாய் அருகே கொண்டு சென்றான் இன்பரசன். அதை கண்டவன் உதடுகளை இறுக்கி வாயை அழுத்தமாக மூடிக்கொண்டான். வாயை திறடா என்றான் மெல்லிய குரலில். அவன் இடவளமாக தலையசைக்க அவன் தாடையில் தன் கையை வைத்து அழுத்தி வாயை திறக்கச் செய்தான். மரியாதையா நான் சொல்றதை கேட்டுக்கிட்டு இருக்கணும், இல்லைன்னா நானே உன்னை சாவடிச்சிடுவேன். அவன் குரல் என்னவோ மெலியதாக வந்தாலும் அதில் இருந்த மிரட்டல் அவனுக்கு நன்றாகவே புரிந்தது. இளமாறனின் வாயில் அதை கவிழ்த்தவன், சாப்பிடாம இருந்து சாக போறியா என்றான் கோபமாக. ஒரு வாய் குடித்த போதே அவனுக்கு அது புரிந்துவிட்டது. அது லெமன் ஜூஸ் என்று. அதற்கு மேல் பிடிவாதம் பிடிக்காமல் அமைதியாக குடித்து விட்டான். இப்போது அவன் வாயில் துணியை வைத்து அடைக்காமல் தன் பாக்கெட்டில் இருந்த அந்த பிளாஸ்டரை எடுத்து ஒட்டிவிட்டான். இவ்வளவு நேரம் மயக்கத்தில் இருந்த, அதனால துணி வச்சு அடைச்சிருந்தேன். இப்போ அதை துப்பிட்டு நீ வேற வேலை பார்த்தன்னா நான் என்ன பண்றது என்று தான் செய்யும் காரியத்திற்கான காரணத்தை தெரிவித்துவிட்டு சென்று விட்டான் இன்பரசன். அவன் சென்ற பின் கண்கள் மூடி சுவற்றில் சாய்ந்தமர்ந்தான் இளமாறன். சில நிமிடங்களில் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டவன் பின் கண்கள் திறந்து பார்த்தான். சுற்றுமுற்றும் உன்னிப்பாக தன் பார்வையை செலுத்தினாள். இப்பொழுது அவனுடைய நாசியும் விழிகளும் மட்டுமே சுதந்திரமாக இருந்தன. விழிகளால் எவ்வளவு துழாவியும் அவனால் எதையும் கண்டுகொள்ள முடியவில்லை. இன்பரசன் கதவை திறந்து மூடிய வெளிச்சத்தில் மட்டுமே அவன் முகத்தை கண்டுகொண்டு இருந்தான். அவன் மீண்டும் கதவை மூடிவிட்டு சென்றதால் இப்போது பெரிய வெளிச்சம் எதுவுமின்றி அந்த அறை இருந்தது. மிக மெல்லிய வெளிச்சம் மட்டுமே அங்கே படர்ந்திருந்தது. அது எங்கே இருந்து வருகிறது என்று ஆராய்ந்தான். கதவு நன்றாக மூடியிருக்க கதவின் மேலே சுவற்றில் செவ்வகமாக ஒரு கண்ணாடி ஜன்னல் போல் இருந்தது. அதிலிருந்துதான் அந்த வெளிச்சம் வருகிறது என்று புரிந்து கொண்டான். அது ஜன்னல் இல்லை, ஆனால் வெளிச்சத்திற்காக விட்டிருக்கும் இடம் என்று புரிந்தது. மர சட்டம் வைத்து அதில் கண்ணாடி பொருத்தப்பட்டு இருந்தது. ஆனால் குறுக்காக 2 கம்பிகள் போடப்பட்டு இருந்தன. இதனால் அந்த கண்ணாடியை உடைத்து வெளியேற முயன்றாலும் அது பயனற்ற முயற்சியே. தன்னுடைய ஒரு கை மட்டுமே 2 கம்பிகளுக்கு இடையில் செல்லும். அதை வைத்து என்ன செய்ய முடியும்? விழிகளின் உதவி கொண்டு இத்தனை நேரம் ஆராய்ந்தும் அவனுக்கு எதுவும் புரியாமல் போக இப்போது நாசியின் உதவியை நாடினான். ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டான். ஏதேனும் வாசம் வருகிறதா என்று தேடியவனுக்கு கிடைத்ததெல்லாம் ஏதோ மளிகை கடையில் இருப்பது போன்ற வாசனையே. அப்படியென்றால் இது ஏதேனும் கடையின் குடோனா என்று யோசித்தான். இன்பரசன் உள்ளே நுழைந்த நேரத்தில் அவசரமாக அளவிட்டதில் அந்த அறை சிறியதாகவே இருந்தது. இத்தனை சிறிய குடோன் இருக்க முடியாது. அப்படியென்றால் இது பொருட்கள் சேமித்து வைக்கும் ரூமாக இருக்க வேண்டும் என்று சந்தேகித்தான். இருக்கலாம், யாரோ ஒருவர் வீட்டின் ஸ்டோர் ரூம் இது. ஆனால் யாருடையது? ஒருவேளை அந்த இன்பரசன் வீட்டின் ஸ்டோர் ரூமாக இருக்குமோ என்று யோசித்தான். தான் மயங்கும் முன் கடைசியாக அவனை பார்த்த நிமிடங்கள் அவன் மனக்கண்ணில் விரிந்தன. குழலியை தேடி அவள் வீட்டிற்கு செல்ல அங்கே காலியான வீடுதான் அவனை வரவேற்றது. எங்கே சென்றாள் என்று மனம் படபடக்க சுற்றி பார்த்தவன் திகைத்து நின்றான். சோஃபாவில் கால் மேல் கால் போட்டு 2 கைகளையும் நன்றாக விரித்து சோஃபாவின் மேல் வைத்து தோரணையாக அமர்ந்திருந்தான் இன்பரசன். வெல்கம் மிஸ்டர் இளமாறன். அவன் குரலில்தான் சுய உணர்வு பெற்றான். குழலி எங்க என்றான் அவனிடம் கோபமாக. தோடா, அதை நான் தான் உன்கிட்ட கேட்கணும் என்று கிண்டலாக கேட்டவன் அடுத்த நொடியே கடுமையாக தன் முகத்தை மாற்றினான். எவ்வளவு தைரியம் இருந்தா என்னோட ஸ்டேஷன்ல இருந்தே தப்பிச்சு வந்துட்டு ஏன் முன்னாடியே நின்று கேள்வி கேட்டுக்கிட்டு இருப்ப? கர்ஜனையாக ஒலித்த அவன் குரல் அவனுக்கு எந்த பயத்தையும் காட்டவில்லை. அவன் நினைவை முழுவதும் குழலி மட்டுமே ஆக்கிரமித்து இருந்தாள். அப்படியே தலையை பிடித்து கொண்டு தரையில் மண்டியிட்டு அமர்ந்தவன் குழலி என்று கத்தினான். கத்தாத என்றவன் இப்போ கத்தி என்ன பிரயோஜனம்? அவளை அப்படி பேசுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்.
என்றான் கிண்டலாக. ஆனாலும் ஒரு நல்ல விஷயம் இருக்குடா என்றான். அதை கேட்டு புரியாமல் அவன் முகத்தை பார்த்தான் மாறன். நீ அங்கிருந்து தப்பிச்சு வந்ததும் இங்கே தான் நேராக வருவேன்னு எனக்கு தெரியும். ஆனால் நீயும் அவளும் ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. 2 பேரையும் பிரித்து உன்னை கூட்டிகிட்டு போகணுமேன்னு நினச்சேன். ஆனால் பாரேன், உன் மேலே இருக்கிற கோபத்தில் வீட்டை விட்டு போயிருப்பான்னு நான் நினைக்கவே இல்லை. சரி விடு, எனக்கு வேலை மிச்சம். இளமாறன் அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்து அப்படியே அமர்ந்திருந்தான். சரி வா, எழுந்திரு, போகலாம் என்றான் இன்பரசன். இளமாறனின் முகத்தில் குழலி எங்கே சென்றாலோ என்ன ஆனாலோ என்ற எண்ணமே இருக்க இப்போது இன்பரசனிடம் மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று யோசித்து மீண்டும் அங்கே இருந்து தப்பிக்க முயற்சித்தான். எங்க போற? இந்த லெட்டர் குழலி எழுதினதா பாரு. அவன் கால்கள் நடையை சட்டென்று நிறுத்தின. திரும்பி இன்பரசனின் கையில் இருந்த பேப்பரை பார்த்தான். நான் இங்கே வரும்போது இந்த டீப்பாய் மேலே இந்த பேப்பர் தான் இருந்துச்சு. எடுத்து பார்த்தேன். எனக்கு ஒரே ஆச்சரியம். பாரேன், நீ அவளை தேடி வருவான்னு எப்படி உன்னை புரிஞ்சு வச்சிருக்கான்னு என்று விட்டு அந்த பேப்பரை பிரித்தான். மாறா, நான் உன் குழலி என்று அந்த கடிதத்தில் இருந்த முதல் வரியை படித்தவன், அட்ராசக்க, நீ அவ்வளவு பேசியும் உன்னோட குழலின்னு எழுதியிருக்கா பாரு, பைத்தியக்காரி என்று விட்டு அடுத்த வரியை படித்தான். பயப்படாத மாறா, நான் உன்னை என்னைக்கும் வெறுக்க மாட்டேன். என்ன ஒரு தெய்வீக காதல் என்றான் கிண்டலாக. அவன் படித்த வரியை கேட்ட இளமானனால் அதற்கு மேல் தாங்க முடியாமல் அவன் கையில் இருந்த பேப்பரை வாங்கி படித்துவிடும் ஆவலில் வேகமாக இன்பரசனை நோக்கி ஓடினான். ஆனால் அவன் இன்பரசனை நெருங்கும் முன் பின்னால் இருந்து யாரோ அவன் மூக்கில் ஒரு துணியை வைத்து அழுத்தினார்கள். அப்படியே தலையை பிடித்து கொண்டு அமர்ந்தவனின் விழிகளில் மங்களாகி தேய்ந்து போனான் இன்பரசன். அதற்கு மேல் அவனுக்கு நினைவு தப்பியது. அதன் பிறகு இப்பொழுதுதான் அவனுக்கு மீண்டும் நினைவு திரும்பியது. குழலி அந்த கடிதத்தில் என்ன எழுதியிருப்பாள் என்று யோசித்து கொண்டிருந்தான் இளமாறன். இன்பரசன் படித்த 2 வரிகளிலிருந்து அவள் தன்னை வெறுக்கவில்லை என்பதை உணர்ந்து கொண்டான். அதுவரையில் அவனுக்கு நிம்மதியாக இருந்தது. கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் அவனே முழுவதையும் படித்து காட்டியிருப்பானோ என்னவோ. அவசரப்பட்டு கெடுத்துவிட்டேன் என்று தன்னைத்தானே நொந்து கொண்டான். அப்போது மீண்டும் கதவை திறந்து கொண்டு இன்பரசன் அவனிடம் வந்தான். இப்போது அவன் ஸ்விட்ச் ஆன் செய்து டியூப்லைட்டை ஒளிர விட்டான். சுற்றி பார்க்க இளமாறனுக்கு புரிந்தது. அவன் நினைத்ததுதான் சரி, அது இன்பரசன் வீட்டு ஸ்டோர் ரூம் என்று. அவன் முன்னே ஒரு ஸ்டூலை போட்டு அமர்ந்து கொண்டான் இன்பா. என்ன சுற்றி சுற்றி பார்க்குற? என்ன இடம்னு கண்டுபிடிச்சிட்டியா என்றவன் அவன் வாயில் இருந்த பிளாஸ்டரை எடுத்து விட்டான். இன்பாவுக்கு பதில் கூறாமல், குழலியோட லெட்டர் வேணும் என்று கேட்டான். ஏளனமான புன்னகை ஒன்றை சிந்தியவன் தன் பாக்கெட்டில் இருந்து அதனை எடுத்தான். அவன் முன் நீட்டி அதனை பிரித்தான். இது அவளோட கையெழுத்து தானே என்றான். அதனை உற்று பார்த்து ஆமாம் என்பதை போல் தலையசைத்தான் மாறன். அவன் கண்கள் குளமாகின. ப்ளீஸ் கொடுங்க என்றான். தாராளமாக கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. நீங்கள் என்ன கேட்டாலும் சொல்கிறேன் என்றான் அவசரமாக. ஆனால் அந்த கொலையை நான் பண்ணலை. டேய், அது எனக்கும் தெரியும். நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அன்னைக்கு குழலி உன்னை பார்க்க வந்தப்போ நீ ஏன் அவ்வளவு கோபத்தில் இருந்த? யார் மேலே இருக்கிற கோபத்தை அவன் மேலே காட்டுன? திகைத்தான் மாறன். என்ன அப்படி பார்க்குற? குழலி தான் இந்த லெட்டரில் எழுதியிருக்கா, நீ யார் மேலேயோ இருக்கிற கோபத்தை அவன் மேலே காட்டி இருக்கிறேன்னு. இன்பா கோரியதும் அவன் விழிகளில் இருந்து கண்ணீர் வழிந்து ஓடியது. ஓ, அவன் நினச்சது தான் கரெக்டா? சூப்பர், நல்ல அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் உன்கிட்ட அந்த அளவுக்கு லவ் இருக்கிற மாதிரி தெரியலையே. அவன் பதில் சொல்லாமல் சுவற்றை வெறித்து கொண்டிருந்தான். சரி, அதை பற்றி எல்லாம் எனக்கு எதுக்கு? நான் கேட்டதுக்கு பதில் சொல்லு. யார் மேலே இருந்த கோபம் அது? சில நிமிடங்கள் அமைதிக்கு பின் அவன் பெயரை கூறினான். அதை கேட்டு திகைத்தான் இன்பா. அப்போது இன்பாவின் செல்போன் ஒலிக்க எடுத்து பார்த்தான். பார்த்திபன் அழைத்திருந்தான். சொல்லு பார்த்தி. சார் என்றான் பதட்டமாக. என்ன ஆச்சு? நீங்கள் பரமசிவம் கிட்ட குழலியை தேட சொல்லியிருந்தீங்களா? இல்லையே என்றான் நெற்றியில் தன் விரல் கொண்டு தேய்த்தவாறு. சார், எங்கள் கோயிலுக்கு பரமசிவம் குழலியை தேடி வந்திருக்காரு. கூட அவன் இருக்கான். எவன் என்றார் இன்பரசன் கண்கள் சுருக்கி. இளமாறன் கூறிய அதே பெயரை கூறினான் பார்த்திபன். யார் அவன்? தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க, கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.